இங்க ஒரு மந்திரவாதி அவரோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு சூனிகாரிகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. பட் டஸ்க்குங்கிற ஒரு குட்டி இருக்க ஓடி வந்து இந்த வழியா போகாதீங்கன்னு அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே நிலம் அதிர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த நிலத்தை பொழந்துகிட்டு ஒரு பெரிய மலையறக்க வெளியே வரான். அந்த மந்திரவாதியுமே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கு கண்ணு தெரியாது ஆனா காது நல்லா ஷார்ப்பா கேட்கும் வேகமா ஓடுன்னு சொல்லி ஓட சொல்றான். அவங்க எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் அந்த அரக்கனும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். அந்த குட்டி இருக்க அந்த மலையறக்க முன்னாடி போய் நிக்கவும் அதை கையை வச்சு ஒரே அடியில பறக்க விட்டுருது. இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அங்க இருக்க பொந்து வழியா பூந்து அந்த பக்கம் போறாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கு. அந்த மலையறக்க மோப்ப முடிச்சு அந்த பொந்த வழியா கையை விடவோ ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கீழே குதிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அவரோட போட்ல ரெண்டு பேரும் ஏறிக்கிறாங்க. அந்த மந்திரவாதி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த அரக்கனுக்கு தண்ணின அலர்ஜின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த அரக்க மேல இருந்து இவங்க படகு மேலேயே குதிச்சிருது. அந்த அசிஸ்டன்ட்டுமே வசமா அந்த அரக்கன்ட்ட மாட்டிக்கிறான். இப்ப இவனுமே அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனோட கத்தி எடுத்து அதோட விரலையே குத்தி அங்க இருந்து ரிலீஸ் ஆகி மேல வந்து அவனோட வால் எடுத்து அதோட தலையிலேயே சொருகிடுறான். ஆனா இப்ப அவங்க முன்னாடி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வரவும் அந்த அரக்கனோட சேர்ந்து கீழே குதிக்கிறான். அந்த அரக்கனோட தலை அங்க இருக்க ஒரு பார் மேல பட்டு அந்த அரக்கனுமே இறந்து போயிடுறான். இவனுமே தப்பிச்சு எப்படியோ வெளியே வந்துடுறான்.